பாக்கியலட்சுமியில் இன்றைக்கி எபிசோடில் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா இனியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ளவங்களாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மற்றவங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வின்னர் அனௌன்ஸ் பண்ண வராங்க. அப்போது இனியா தான் வின்னர், அவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இனியாவுக்கு ரொம்ப ஹாப்பியாயிரும். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இனியா ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா அப்பாவையும் நான் கூப்பிடணும் ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபியையும் பாக்கியாவையும் கூப்பிடுவாங்க. இப்போ பாக்கியா யோசிப்பாங்க, ஏன் என்னையை கூப்பிட்ற அப்படின்னு. உடனே இனியா சொல்லுவாங்க, இல்லை நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜில் வச்சு பேசுவாங்க இனியா. அப்போ என் ஃபேமிலி எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேன். என் அம்மா அப்பா இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுவாங்க. அப்போ ரெண்டு பேருமே சமாதானப்படுத்துவாங்க. அப்போ கரெக்டாக ராதிகாவோட அம்மா ராதிகாட்ட சொல்லுவாங்க, உங்கள் அண்ணி கால் பண்ணால் டிவியில் பாரு வீட்டுக்காரர் அவர் குடும்பத்தோடு நிற்கிறாராம் அப்படின்னு சொல்லி போட்டு விடுவாங்க. அதை பார்த்துட்டு ராதிகாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்போ ராதிகாவோட அம்மா சொல்லுவாங்க, பார்த்தியா உன் வீட்டுக்காரை அவங்க குடும்பத்தில் அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மையூ ராதிகாட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மையூ ராதிகாவை பார்த்துட்டு கேட்பாங்க, அழுதுகிட்டு இருக்கீங்களாமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ ராதிகா சொல்லுவாங்க, இல்லை மையூ நான் அழுகலை, நான் என் வாழ்க்கையில் எடுத்த சில தப்பான முடிவால் நானும் கஷ்டப்படுறேன், நீயும் கஷ்டப்படுற, இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காது, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ராதிகா மையூ அவங்க அம்மா எல்லாரும் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. அப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும். வெளியில் போய் திறந்து பார்ப்பாங்க, பாக்கியா நின்றுட்டுருப்பாங்க. அப்போ ராதிகாவோட அம்மா கேட்பாங்க, இப்போ ஏன் நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ராதிகா அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு வாங்க பாக்கியா அப்படின்னு கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மையூக்கு எனக்கு பர்த்டே எல்லாம் அதான் விஷ் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மையூக்கு கிஃப்ட் கொடுத்துட்டா அவளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க பாக்கியா. அதுக்கப்புறம் மையூவை உள்ளே போக சொல்லிட்டு பாக்கியாட்ட கேட்பாங்க ராதிகா, ஏன் ராதிகா நீங்கள் ரெண்டு பேரும் முடிஞ்சு தான் இருக்கீங்க, ஆனால் எந்தெந்த இடத்துல சான்ஸ் கிடைக்குதோ அந்தந்த இடத்துலலாம் நின்றுக்கிட்டு அவரோட ஒய்ஃபுன்னு நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறீங்களே, நான் அப்போ கூட டிவியில் பார்த்தேன் இனியா வின் பண்ணதை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ராதிகா கேட்பாங்க, திருப்பி அவர் கூட வாழணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாக்கியா சொல்லுவாங்க, அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஃபேமிலி எல்லாரும் வந்துருவாங்க வீட்டுக்கு. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டின்னர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க எல்லாருக்கும். அப்போ கோபி பாக்கியா கிட்ட எடுத்து கொடுப்பாங்க, உனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்க. உடனே பாக்கியா கடுப்பாயிட்டு போயிடுவாங்க. அப்போ பாட்டி கோபியை சமாதானப்படுத்த அப்புறமா சாப்பிடுவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாக்கியா அவங்களுக்கு தனியாக சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜெனி கேட்பாங்க, என்ன ஆண்டி அப்படின்ட்டு. அப்போ பாக்கியா சொல்லுவாங்க, நான் தான் கல்யாண வாழ்க்கையில் அன்லக்கின்னு நினச்சேன், எனக்கு மேலே அன்லக்கியாக ராதிகா இருக்காங்க, அவங்கள நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்பாங்க. உடனே செல்வி சொல்லுவாங்க, அவங்கள பற்றி ஏன் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இந்த எபிசோட் முடியுது.